ஆக்சுவலாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். இன்ஸ்டாவில் ஒரு நாள் நான் வீடியோ பார்த்துருந்தேன். நம்ம அல்ட்ரா பயோ கிளினிக் வந்து பார்த்துருந்தேன். மதுரையில் அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஹேர் இல்லை. ஸ்கல்ஃப் அப்படியே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கேல்ப் ஃபைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எங்கேயோ மலையில் நனைஞ்சாலோ எங்கேயுமே பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீயாக எங்கேயுமே நான் போக முடியாது. கேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த இது இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி இங்கே வந்து செக் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டாஃப்ஸ்லாம் இது பண்ணாங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி நான் பண்ணியிருந்தேன். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஹேர் க்ரோ நல்லா இருக்குது. ஃப்ரீயாக என்னால் வெளியில் எங்கேயுமே போக முடியுது. கிளினிக்லேயும் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. அது பேம்பர் பண்ணி நம்மளை எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த 2 days எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹேர் இருக்குது. ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலையுமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல எனக்கு. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது.